லார்ட். ஹalleluya, glory to God. இந்த யூத் கேம்ப் ப்ரோகிராம்ல உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஓகே, காட் இன்னைக்கு என்ன பேசுறான்றத பார்க்கலாம். பாருங்க, இன்னைக்கு அநேக வாலிபர்களுக்கு மத்தியில அவருடைய வாழ்க்கையின் பயணத்தை குறித்துதான ஒரு காரியத்துல பார்த்தோம் என்றால் எங்கே போய் சேருவோம் என்ற உணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். அந்த வழி எந்த வழியில போறோம் ஒரு தெளிவில்லாம இருக்கிறாங்க. நான் அநேக பிள்ளைகளை பார்த்து கேட்பது உண்டு, சரி உங்களுடைய பயணத்துடைய முடிவு என்ன, எங்கே போகிறீங்க, என்ன செய்வீர்கள்? இன்னைக்கு அநேகர் மத்தியில் அந்த ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் திட்டமாய் ஒரு வசனத்துல உங்களோடு கூட பேசுகிறார். அடியேன் வாசிக்கிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு இவ்விதமாய் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தை பாருங்க, நான் தான் வழி சத்தியமும் ஜீவனும். உங்கள் வாழ்க்கையில இன்னைக்கு வாழ்க்கையில என்ன தெரியலன்னு முழிக்கிறீங்களோ, எந்த வழியில போறதுன்னு தெரியாம இருக்கிறீங்களோ, எந்த வழியில போனா ஆசீர்வாதம் வரும், எந்த வழியில போனா நன்மை வரும் தெரியாம இருக்கிறீங்களோ, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் தான் வழி, உனக்கு சத்தியமுமா இருக்கிறேன், உனக்கு ஜீவனா இருக்கிறேன் என்று. ஆமென். கர்த்தருக்குள்ள வாங்க, கர்த்தருடைய வழிக்குள்ள பிரவேசிங்க. அவருக்குள்ள வந்தாதான் நீங்கள் சரியான இடத்துல போய் சேர முடியும். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு பல பேர் பல வழிகளை சொல்லுவாங்க. நீங்க யார்கிட்டயாவது ஐடியா கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த வழியில போனா நீங்க நல்லா இருப்பீங்க, அந்த வழியில போனா நல்லா இருப்பீங்க. ஏன் நீங்க ஒரே ஒரு தகட மாட்டி பாருங்களேன், ஒரே ஒரு கயிறை கட்டி பாருங்களேன், ஒரே ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்களேன், இந்த தகடினாலும் கட்டினாலும் எல்லாத்துலயும் வழி வந்துரும்னா இந்த உலகமே நல்ல ஒரு வழியில போயிருக்குமே. இல்ல, அதுல எல்லாம் ஒன்றுமே கிடையாது. இயேசுதான் வழி. அவர்தான் நமக்காக ஜீவனை கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவர் சிலுவையின் பாடுகள் யாருக்காக எடுத்தார்? உங்களுக்காக தான் எடுத்தார். ஆண்டவராகிய ரட்சகர் இந்த பூமிக்கு வந்தது யாருக்காக? உங்களுக்காக தான். அவர் தான் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நான் தான் வழி, என் வழியா வந்தீங்கன்னா. இன்னொரு அருமையான வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதுலயே யோவான் 10ஆம் அதிகாரத்துல இவ்விதமாய் வசனம் சொல்லுகிறது, நானே வாசல், என் வழியாய் உட்பிரவேசிக்கிறவர்கள் ஒருவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். சோ இவ்விதமாக யோவான் 10:9 வசனம் சொல்லுகிறது, நான் தான் வாசல், என் வழியா வாங்க. என் வாசல் வழியாய் வரும்போது உங்கள் வாழ்க்கையில உள்ளும் புறலும் மேய்ச்சலை கண்டடைவீர்கள், நன்மையானவைகளை பெற்றுக் கொள்வீர்கள், ஆசீர்வாதமானவைகளை பெற்றுக் கொள்வீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாய் வந்து சேரும். இந்த ஆசீர்வாதம் கிடைக்காம தான் இன்னைக்கு ஊர் உலகம் எங்கெங்கயோ போய் சுத்துது, எங்கெங்கயோ போய் தேடுறாங்க. ஐயோ, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வழி வராதா, சோ எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமைஞ்சிராதா, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிராதா, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையின் துணை கிடைச்சிராதா. இன்றைக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்களை சுத்திக்கிட்டு இருக்கீங்க. இல்ல, கர்த்தர் தான் வழி. வாலிப பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்களே, அநேக ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்ல காரியங்களை சொல்லுவார்கள், நல்ல நல்ல விஷயங்களை சொல்லுவார்கள் என்று நம்பி அவர்கிட்ட உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காதீங்க. ஆண்டவர் தான் வழி, ஆண்டவர் தான் சத்தியம். அவரை தேடி வருவீர்கள் என்றால் அவர் நிச்சயமா உங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல மெய்ப்பன் அவர் சொல்லுகிறார், உனக்காக ஜீவனை கொடுத்தேன், நான் உனக்காக ஜீவனை கொடுத்து உனக்காக வழியை உண்டு பண்ணி வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களிடத்துல சொல்லுகிறார். அன்பான பிள்ளைகளே, இன்றைக்கு சத்தியம் திட்டமாய் வருகிறது. அவர்தான் வழியை தவிர வேற எந்த வழியில போனாலும் அது இருளின் பாதையாக இருக்கும். எந்த வழியில போனாலும் அது ஆசீர்வாதத்தின் வழியை உங்களுக்கு கொடுக்காது. கர்த்தர் தான் வழி. இந்த வழியை விட்டு விலகி போனவர்கள் அநேகம் உண்டு. அநேகர் போய் திரும்பி வந்தவர்கள் கெட்ட குமாரனுடைய கதையை பார்க்கிறோம். நல்ல மெய்ப்பனா இருக்கிற, நல்ல தகப்பனா இருக்கிற அந்த இடத்தை வீட்டை விட்டு, அந்த தொழுவத்தை விட்டு அவன் வெளியே போகிறான், நண்பர்களோடு சேர்கிறான், அவன் சுற்றி திரிகிறான். திரும்பி வரும்பொழுது என்ன நடக்குது தெரியுமா? அவனுக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லாத ஒரு சூழ்நிலை வருகிறது. அன்பு பிள்ளையே, தயவு செய்து திரும்பி உன் தகப்பனை நோக்கிப்பார். அவர்தான் உனக்கு மேய்ச்சலை கொடுப்பார், அவர்தான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், அவர்தான் உனக்கு நீடிய வாழ்வை கொடுப்பார். இதை அல்லாமல் நீ எங்கே போனாலும் சரி, கடைசியில் அந்த கெட்ட குமாரனுக்கு நேர்ந்த ஒரு கதிதான். அவன் என்ன செய்கிறான் என்றால், தன்னுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து அவன் நடு ரோட்ல நிக்கிற ஒரு நிலைமை வருது, பன்றிகளோடு உட்கார நிலைமை வருகிறது. அந்த நிலைமை உனக்கு வேண்டாம். கர்த்தர் தான் வழி. பல பேர் பல ஆலோசனைகள் சொன்னாலும் சரி, எல்லாத்தையும் தூக்கி போட்டு உன் தெய்வத்தை நோக்கிப்பார். அவர்தான் உனக்கு மேய்ப்பர், அவர்தான் உனக்கு ரட்சகர், அவர்தான் உனக்கு சிலுவை சுமந்திருக்கிறார். அந்த ரட்சகரை நோக்கிப்பார், அந்த தெய்வத்தை நோக்கிப்பார். உனக்கு மேய்ச்சலை உண்டாக்குவார், உனக்கு ஆசீர்வாதத்தை உண்டாக்குவார், நித்திய ஜீவனை உண்டாக்குவார். ஆமென். இப்பொழுது அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இன்றைக்கு நீர் பேசின வேத வசனத்துக்காக நன்றி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று உம்மை குறித்து இந்த நாளில என் பிள்ளைகளோடு வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவையில்லாத வழிகளுக்கு நேராக ஆண்டவரே என் வாலிபர்களை ஆண்டவரை திசை திருப்புகிற பிசாசனுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறேன் கர்த்தாவே. நீர் மாத்திரம் தான் ஜீவனை தருகிறவர் என்ற ஒரு உணர்வை இந்த நாளில கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தொடர்ந்து வழிநடத்தும். தேவ பிரசனம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Amen. Praise the Lord. God bless you.